வேலைக்காரி எபிசோடு 15ல் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு வில்லன் மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வாய்ஸை கொஞ்சம் மாற்றுங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேங்க, ஆனால் உன்னுடைய வாய்ஸ் வந்து மாற்ற முடியல. என்னுடைய வாய்ஸே அந்த மாதிரி தாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாய்ஸ் வந்து வில்ல மாதிரியே இருக்குங்க. சொல்லுங்கள், ஷார்ப்டாக தான் நான் பேசிகிட்டே இருக்கேன். சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ப்டாகவே வந்து பேச ட்ரை பண்ணுறேன். சரி, நம்ம வேலைக்காரி எபிசோடைய 15ல் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம் வாங்க. அப்டேட்டில் பார்த்தலாம். கலையின் ரகசிய புலனாய்வு. வீட்டிற்குள் இருக்கும் அனன்யா போலி தமிழ் கலை காட்டும் அன்பை பயன்படுத்தி அவனிடம் நெருக்கமாக பழக முயல்கிறாள். ஆனால் கலைக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஏதோ ஒரு நெருடல் நீடிக்கின்றது. என் தமிழ் என்னை உயிராக காதலித்தாலும் தன் தர்மீக கோபத்தை இவ்வளவு சீக்கிரமாக மறந்துவிட்டு என்னோட சகஜமாக பேச மாட்டாளே என்று சந்தேகப்பட்டு யோசிக்கிறான் கலை. அவளுக்கு தெரியாமல் அவள் குடித்த காப்பி டம்ளரை எடுத்து தன் நண்பனான ஒரு மருத்துவரிடம் கொடுத்து அதன் டிஎன்ஏ அல்லது கைரேக பரிசோதனைக்கு ரகசியமாக ஏற்பாடு செய்கிறான் கலை. மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது கலைக்கு. இது வந்து நம்மளுடைய ஒரிஜினல் தமிழ் தானா, இல்லை தமிழ் மூலயமா வேற பேரை வைத்து கொண்டு இங்கே யாரும் நடிக்க வந்திருக்காங்களா? ஒருவேளை அவங்க அம்மாவை மேலேயே வந்து நம்ம கலை வந்து டவுட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லாயர் மூலயமா ஒருவேளை அனுப்பி இந்த மாதிரி வந்து ஏதாவது தில்முள்ள இருக்குமோ அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் வந்து ஆழ்ந்துட்டு இருக்காரு நம்ம கலை. இதனால் ரகசியமாக அந்த கைரேகையை டம்ளரை வைத்து அந்த எடுத்து என்ன ஒரு திறமையாக வந்து செயல்படுறாரு நம்ம கலை. தன் காதலி தமிழின் கைரேகை ஏற்கனவே வீட்டில் இருக்கும் பொருட்களில் இருப்பதால் அதை வைத்து உண்மை கண்டறிய முயல்கிறான். குடோனில் நடக்கும் பயங்கரம். மறுபுறம் கடத்தப்பட்ட இடத்தில் இருக்கும் நிஜமான தமிழ் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கும் பொழுது அந்த வழியே செல்லும் ஒரு போலீஸ் ரோந்து வாகனத்தை பார்க்கிறாள். சத்தமிட்டு கத்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே வந்து அவளை மீட்கிறார்கள். தமிழ் போலீசியிடம் நான் தான் தமிழ், என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, என் வீட்டுக்குள் என் முகத்தோடு இன்னொரு பெண் நுழைந்திருக்கிறாள் என்று கூறி உதவி கேட்கிறாள். ஆனால் ஜெயஸ்ரீ ஏற்கனவே அந்த பகுதி போலீசாருக்கும் பணம் கொடுத்து தன் கைக்குள் வைத்திருப்பதால் அந்த போலீசார் தமிழை தப்பிக்க விடாமல் ஜெயஸ்ரீக்கு ரகசியமாக தகவல் கொடுக்கிறார்கள் போலீசார். ஜெயஸ்ரீயின் அவசர திட்டம். போலீசார் மூலம் தமிழ் தப்பி முயன்ற விஷயம் ஜெயஸ்ரீக்கும் தெரிய வருகிறது. இனி தாமதித்தால் காரியம் கைமீறி போய்விடும். கலைக்கு உண்மையை தெரிய வருவதற்குள் அனன்யாவை வைத்து சொத்துக்களை மொத்தம் ஜனனி பேருக்கு மாற்ற வேண்டும். கலையோட திருமணத்தை உடனே நடத்த வேண்டும் என்று அனன்யாவிற்கு அவசரமாக போன் செய்து கட்டளையிடுகிறாள். அனன்யா கலை அறைக்குள் சென்று, கலை, எனக்கு இந்த வீட்டில் இருக்க பயமா இருக்கிறது. நாம் இன்று யாருக்கும் தெரியாமல் ஒரு கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொள்ளலாமா என்று எமோஷனலாக பேசி அவசரப்படுத்துகிறாள். கிளைமேக்ஸ் மெகா பெரிய ஒரு ட்விஸ்டாக இருக்க போகுது, பார்த்தலாமா? கலைக்கு அப்பதான் அவனது நண்பரான மருத்துவரிடம் இருந்து போன் வருகிறது. கலை, நீ கொடுத்த கைரேகை உன்னுடைய காதலி தமிழின் கைரேகையோடு ஒத்து போகவில்லை, அவள் வேறோ யாரோ என்று அதிர்ச்சி உண்மையை கூறுகிறார் மருத்துவர். அதிர்ச்சி அடைந்த கலை தன் முன்னால் நின்று கொண்டிருக்கும் அனன்யாவை பார்த்து ஆக்ரோஷமாகுவதை தடுத்து கொண்டு, சரி தமிழ், நீ சொல்வதை போலவே நாம் இப்போதே கோவிலுக்கு புறப்படலாம் என்று கூறி அவளை காரில் ஏற்றி கொண்டு புறப்படுகிறான். கார் நேராக கோவிலுக்கு செல்லாமல் ஜெயஸ்ரீ தமிழை மறைத்து வைத்து இருக்கும் அதே பால் அடைந்த குட்டோனை நோக்கி செல்கிறது காரு. அந்த காரை அங்கே நிறுத்தும் கலை அனன்யாவை பார்த்து, கோவிலுக்கு போகலாமா என்று சொன்னால் இங்கே ஏன் வந்தோம் என்று பார்க்கிறாயா? என் தமிழை எங்கே ஒழித்து வைத்திருக்கிறீர்கள்?
என்று எனக்கு தெரியும் என்று எல்லா உண்மைகளும் துப்பாக்கியை எடுத்து அனன்யாவின் நெற்றியில் வைக்கிறான். தன் நாடகம் அம்பலமானதை எண்ணி அனன்யா அலற குடோன் கதவை திறந்து கொண்டு நிஜமான தமிழோடு ஜெயசரையும் போலீசாரும் வெளியே வரும் அதிரடியான கிளைமேக்ஸ் காட்சிகள். எபிசோடு 15 மிகப்பெரிய ஒரு த்ரில்லரான எபிசோடு முடிக்கிறாங்க. அந்த கதையை பார்க்கும்போதே மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஒரு மூவியை பார்த்த மாதிரியே இருக்கும். இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் வரப்போகுது எபிசோடு வேலைக்காரி 15வது எபிசோடுக்காக ஈகர ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சொல்லாததையும் ஒரு ரகசியமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்க போகுது. அதனால ரியல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வர நண்பர்கள் வந்து மறக்காம நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வேலைக்காரி 15வது எபிசோடுக்கு யாரெல்லாம் ஈக்கரை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்களோ அவங்களுக்கு மறக்காம வந்து ஷேர் பண்ணி விட்டுடுங்க இந்த வீடியோவை. அடுத்து வேலைக்காரி எபிசோடு 15 வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 16வது எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிற அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பபாய், டேக் கேர்.